வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து யூடியூப் சமூகத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை பத்தி பேசுங்க நீங்களும் சொல்றீங்க. சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத நம்ம பேசுறது. ஆனா எனக்கு பர்சனலா பார்த்தா என்னடா இந்த யூடியூபர்ஸை பத்தி இன்னொரு யூடியூபரே பேசிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி கேவலமா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் நினைச்சு ரீசெண்டா அந்த 1.5 மணி நேரம் வீடியோத்தை நான் தவிர்த்து விட்டேங்க. இன்னொரு சேனல்ல நம்மள இன்டர்வியூ கொடுக்க கூப்பிட்டாங்க. பாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, வணக்கம். இன்னொரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்க கூப்பிட்டாங்க. அதுல இந்த சப்ஜெக்டை பற்றி பேசினாங்க. நான் அந்த சிட் ஃப்ரீக்வன்சின்ற வீடியோ வந்துச்சு ரெக்கமெண்டேஷன்ல, பார்க்கல, விட்டுட்டேன். என்னடா இதே பஞ்சாயத்தா போச்சு, இதே நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க போய் பேசணுன்றதுனால பத்தி கொஞ்சம் எல்லாருமே தெரிஞ்சுட்டு பேசணும்னு இருக்கேன். அந்த வீடியோவையும் பார்த்தேன். ஐயோ என்னங்க இது, நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கோம், நம்ம வாங்க டெக் சேனல் ஆரம்பிக்கிறோம், பல லட்சங்கள் பொருளுது தலைவா, என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, வேஸ்ட். அதாவது முதல்ல உங்க கூட சேர்றதுதான் தப்புன்னு நம்மளே அந்த சைட் போறோம். நான் நம்ம கூட சேர்ந்தா எதுவுமே கிடைக்காது, கிடைக்கிறத கூட புடிங்கி வச்சிருவாங்க. அதுதான் அப்படிதான் பார்த்துட்டு எனக்கு நொந்து போயிட்டேன். பாரு என்னடா அது. சரி ஓகே, எனக்கு தெரியும் நிறைய க்ரோர் சம்பாதிக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க, தெரியும். ஒரு அடிப்படை நான் சொல்றேன். யூடியூபோடைய ரெவன்யூ சிஸ்டம் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். யூடியூபே நமக்கு விளம்பரத்தை கொடுக்கும், அதான் மானிட்டைசேஷன் சொல்றது. அந்த மானிட்டைசேஷன் மூலமாக இப்ப நம்ம சேனலோடைய வியூஸுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளோட அந்த ரீச்சுக்கு தகுந்த மாதிரியும் அவன் அந்த பர்டிகுலர் ஆட்ஸை அவன் அலாட் பண்ணுவான். இந்த அலாட் பண்றது எல்லாமே யூடியூப் பண்றதுதான். எந்தெந்த சேனல்ஸ்க்கு எந்தெந்த ஆட்ஸை கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுதான். அதுல நம்ம எந்த விதமான விஷயம் இல்லை. நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த கதவை திறந்து விட முடியும். நீ ஆடு போட்டுக்கோயா இந்த வீடியோல அப்படின்னு. அந்த ஆடை நீங்க திறந்துட்டு என்ன ஆடு வேணா வரலாம். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, சில நண்பர்கள் நம்ம கருத்துக்கு முரணான சில கருத்து கொண்ட ஆட்ஸ் இங்க உள்ள வருது. ஃபார் எக்ஸாம்பிள் திமுக ஆடு வருது அப்படின்னா உடனே நம்ம இது திமுக ஆடை போடுங்க நம்ம சொல்றது கிடையாது. மாறாக அந்த பர்டிகுலர் ஆடு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க தமிழ்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சேனல்ஸ்க்கு எல்லாம் இந்த ஆடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த கேட்டகரி நம்மளுடைய சேனல் பொலிட்டிக்கல் அண்ட் நியூஸ் சேனலா தான் செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த நியூஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கேட்டகரியில எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த சேனல்ஸ் அதிகமா பாக்குறாங்களோ அங்கெல்லாம் இந்த ஆடு போய் காட்டணும்னு சொல்லி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் அந்தந்த சேனல்கள் எல்லாம் அந்த ஆடை தூக்கி போட்டுரும். அப்ப இயல்பாகவே திமுக போன்ற பணம் கொளுத்த ஆட்கள் அவங்க காசு கொடுத்து ஆட் போடும்போது அந்த ஆடு நம்ம மாதிரியான சேனல்ல கூட விழுகும். நீங்க அந்த ஆடை அப்படி ஸ்கிப் பண்ணி பாத்துட்டு உள்ள என்ன திட்டுறோம்ங்கிறத பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும் எது உண்மை அப்படின்ட்டு. சோ இதுதான் இங்க விஷயம். அப்ப இதை நம்ம என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இதை நம்ம இந்த ஆடே நான் போட மாட்டேன்னு எந்த யூடியூப் சேனலும் நடக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? இந்த ஆட் ரெவன்யூ இல்லாம ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியாது. ஸோ ஆட் ரெவன்யூ இஸ் மஸ்ட் ஃபார் ஏ யூடியூப் சேனல். அதுல எல்லாம் யாருக்குமே மாற்றுக்கிறதுல ஒரு சேனல். அதனாலதான் நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மானிட்டைசேஷனை உடைக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் பார்ப்பாங்க. உடனே போயிட்டு இவங்க மேல ரிப்போர்ட் அடிக்கிறது, அது பண்றது இது பண்றது, ஸ்பாம் ரிப்போர்ட் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணி அந்த மானிட்டைசேஷன் எப்படியாவது காலி பண்ணி விட முடியுமா? ஒன்ஸ் நம்ம ஏதாவது தமிழ் தேசியம் சார்ந்த சில கருத்துக்கள் பேசும்போது அது அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு ஒத்து வராம இருக்கும்போது அதை போட்டு ரிப்போர்ட் பண்ணி தூக்கிருப்பாங்க. அப்படி நம்ம சேனல்கள் பறியும் போயிருக்கு. செங்கோல் டிவி பறியும் போயிருக்கு. அப்ப இந்த மானிட்டைசேஷன் ரெவன்யூங்கிறது ஒரு சாமானிய யூடியூபரோட வருமானத்துக்கு போதுமான வருமானமானா ஆமா போதுமான வருமானம் போதும்னா போதும் தான். இது போக இன்னும் சில சேனல்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த எடிட்டரு லொட்டு லொஸ்க்கு இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சரி அந்த தம்பி எடுக்க வேணாம், அவர் கொஞ்சம் துக்கத்துல இருக்காப்ல, சரி இந்த எடிட்டிங் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சில சேனல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, பண்ணி இது பண்ணி கொடுக்கறது, இது பண்ணி எடிட்டிங் எல்லாம் போடுறோம். அப்பனா அதுக்கு ஒரு டீம் எடிட்டர்ஸ் வேணும். ஒரு ஆள் வச்சு பண்ண முடியாது. டீம் எடிட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு வீடியோவை இவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த வீடியோவை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு 3-4 பேர் வேலை பார்ப்பாங்க, வெறுக்கேத்திட்டே இருப்பாங்க அந்த வீடியோவை. அது எப்படின்னா ஒரு சர்வர் மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க, அவங்களோட அந்த லோக்கல் நெட்வொர்க் மாதிரி. அதுல போட்டு அந்த ஃபைல் அதுல இருக்கும். சைமல்டேனியஸா 3-4 சிஸ்டம்ல அந்த வீடியோ எடிட் பண்ண முடியும். இது எடிட் பண்றவங்களுக்கு தெரியும். சினிமா எடிட்டிங்ல அப்படிதான் போகும். சினிமா எடிட்டிங்ல சைமல்டேனியஸா தான் எடிட் ஓடிட்டு இருக்கும். இங்க வெட்ட சொல்றாங்க, அங்க வெட்டு, அதுன்னு எல்லாமே பண்ணிருப்பாங்க. 4-5 எடிட்டர்ஸ் உட்காந்து. இப்ப இந்த மாதிரியான எடிட்டிங் டீம் எல்லாம் போட்டா ஒரு ஆளுக்கு 10,000 நீங்க கணக்கு வச்சீங்கனாலும் கூட, 15,000 கணக்கு வச்சீங்கனாலும் கூட எங்க போய் நிக்குது? ஒரு 5 பேரை நீங்க வச்சீங்கன்னா மாசம் ஒரு அந்த சேனலை ரன் பண்றதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 50,000 60,000 இந்த எடிட்டிங்க்கு மட்டுமே எடுத்து வைக்க வேண்டியதா போயிடும். இது போக அது இன்னும் கொஞ்சம் ஸ்டுடியோ செட்டப், அதுக்கு ஒரு வாடகை, இதெல்லாமே இருக்குல்ல. இதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேனல் யூடியூப் சேனலாக ஒரு 10 லட்சம் 15 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க அளவுக்கு ஒரு சேனல் வளருது அப்படின்னா அதுக்கு இருக்க டீம், அதுக்கு இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் அதோட மாச செலவு அப்படிங்கிறதே 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்கும். இப்ப இதை மானிட்டைசேஷனோட கணக்கு பண்ணீங்க அப்படின்னா மானிட்டைசேஷனோட வருமானமும் கிட்டத்தட்ட 2 லட்சம். அந்த இப்போ 1.5 லட்ச ரூபா செலவு பண்ற ஒரு சேனலுக்கு மாசம் இன்கம் எப்படி வரும் இந்த மானிட்டைசேஷன் அமௌண்ட்ல இருந்து அப்படின்னா அது பாத்தீங்கன்னா ஒரு
ஒரு 2 லட்சம்னு வரும். அப்போ ஒரு 50,000 லாபமா இருக்கும். இந்த 50,000 வச்சு ஒரு யூடியூபரால வாழ முடியுமானா வாழ முடியும், முடியாது இல்லை. ஆனா அவங்களுக்கு அது பத்தல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அதோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பே கிடையாது. அவங்க வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவங்க எப்படி நினைக்கிறது தப்பு. ஆனா அது முறையான அடிப்படையில இன்க்ரீஸ் பண்ணணும். ஆட் போடலாம், இங்க இந்த இதுல போடுவாங்களே, ஏதாவது லோக்கல் ப்ராடக்ட் இருக்குது, அந்த லோக்கல் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றீங்க. ஏதாவது ஒரு கம்பெனி வந்து உங்ககிட்ட இது பண்றாங்க, அந்த ஆடை தூக்கி போடுறீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் டு அந்த கம்பெனின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா போட்டுறீங்க. ஒரு ஆட் பிளேஸ் பண்றது அது வேற, அந்த கம்பெனி பார்த்துட்டு. ஆனா ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்ல ஒரு வகை இருக்கு. அதுல எடுத்துக்காட்டுக்கு இந்த டெக் யூடியூப் சேனல்ஸ் வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த ஆட்டோமொபைல் யூடியூப் சேனல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா நான் சொல்றேன்னா ஆட்டோமொபைல் இன்னைக்கு அடுத்து வளர்ந்துட்டு வருது. இதே வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸை விட இது ரெண்டுக்கும் அதிகங்க. டைரக்டான கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகுறது இந்த 2 கம்பெனி. நீங்க அதுல ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருந்தது, அது விளம்பரத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் மிஞ்சி போனா 50,000 60,000 1 லட்சம் காசு இதுல அதிகம். ஆனா அது வந்து ஒரு துரோகமா, அது ஒரு பெரிய துரோகமா அதை தான் பாக்குறாங்க. புரியுது. ஏன்னா சாப்பாடுல பிரச்சனைனா அது உடம்புக்கு பாதிப்பு. சோ அது ஒண்ணு. அப்ப இதுல எல்லாமே வருமானம் இருக்கு. சாப்பிடுறது மூலமாக உங்களுக்கு நீங்க ஏன் சாப்பாட்டுல நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தெரியுது. பட் ஓகே, டெக்குன்னா என்னங்க, அது இல்லாம நம்ம வாங்கலாம். உணவுன்றது நம்ம போய் உட்கொள்ளுவோம். வீட்டுல சமைச்சு கூட சாப்பிடலாங்க, வெளியிலயும் போய் நம்ம சாப்பிடுவோம்ல. போய் சொல்ற காசு வாங்கிட்டு என்னன்னா ஹோட்டல்ஸ்ல கொடுக்குற காசுக்கு அவங்க போய் சொல்லுவாங்க. சில ஹோட்டல்ஸ் காசு கொடுத்து நல்ல ஹோட்டல்ஸும் இருக்கும். நம்ம எல்லா ஹோட்டலும் மட்டம்னு சொல்ல முடியாது. அந்த பிசினஸ் டைரக்டா பாதிப்படையும். ஏன்னா ஒரு ஹோட்டல் பிசினஸ் சக்சஸ் ஆனோம்னா அது வந்து யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது. அது வந்து மக்கள் பேசிக்கணும், இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும். அது ஒரு முறை போய் அந்த ஹோட்டல்ல நல்லா இல்லைன்னா ஜென்மத்துக்கு நம்ம அந்த ஹோட்டல் போமா? இப்ப நினைச்ச ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி அந்த ஹோட்டலை மூட முடியும் நம்மளால. கெஞ்சிட்டாரு அந்த சாரி வந்து பேட் ரிவ்யூ போட்டாரு, ரொம்ப பேடா இருக்கு. ஏன்னா அது சொல்லிடுறேன், அது ஹோட்டல் பேரை சொல்லல. பட் என்னன்னா ஒரு ஹோட்டல் அங்க ஒரு பாரம்பரிய முறைப்படி சில உணவுகள் இருக்குங்கிறனால நம்ம அந்த ஹோட்டலை விரும்பி போய் சாப்பிடுறது வழக்கம். போறோம், அங்க போய் இது பண்ண போறோம், ரெகுலரா போயிட்டு இருக்கிறோம் தான் நம்ம. அங்க டேபிள்லாம் ஃப்ரீயா இருக்கு, எல்லாம் இருக்கு. சாப்பாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல முன்கூட்டியே சொல்லிடணும்ல, சாப்பாடு இல்லைங்க, இது முடிஞ்சு வச்சுங்க டைமிங். நம்ம போனது கொஞ்சம் லேட் டைம் தான், ஸோ இல்லைன்னு சொல்லிடணும். இருக்குன்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் இருக்குங்க. 35 நிமிஷமா நம்ம ஆர்டர் பண்ணுவோம், அவர் போவாரு, போயிட்டு வந்து இல்லைம்பாரு. அது அவர் இல்லைன்னு எங்க சொல்ல மாட்டாரு, போவாரு, கேட்பாரு, இது பண்ணுவாரு, அப்புறம் வந்து இல்லைம்பாரு. 35 நிமிஷம் இப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறம் சரி இது வேற வழி இல்லை, நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். இருக்கிறது என்னன்னு கேட்கறோம். அப்ப இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு, அது சரி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றோம். அவரு ஏன்னா நம்ம பசியில இருக்கோம், வந்து உட்காந்துட்டோம், சரி உள்ள போறாப்புல. திரும்ப போயிட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்க என்ன ஆகுது, இன்னொரு ஃபேமிலியோ யாரோ ஒருத்தவங்க வராங்க, அவங்க தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரியல. வந்த உடனே சார் இந்த டேபிள் வந்து அங்க ஹோட்டல் ஃபுல்லா எம்டியா கிடக்கு, எவனுமே அங்க இல்லை, அங்க எல்லா சேரும் எம்டியா தான் கிடக்கு, நாங்க ஒரு சேர்ல உட்காந்துருக்கோம் 6 பேர். வந்துட்டு சார் இது வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த ஹோட்டல்ல புக்கிங் சிஸ்டமே கிடையாது. புக்கிங்னா நீங்க ஒரு இதுல புக் பண்ணிட்டு உட்காந்து திங்கிற ஹோட்டல் இது. உடனே சார் புக்கிங் பண்ணிருக்காங்க, நீங்க வேற இதுல போய் உட்கார முடியுமான்னு கேட்டா எரிச்சல் வருமா வராங்க. சரி வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம ரிவ்யூ போட்டு விட்டோம். அது ஒரு ரிவ்யூக்கே அவங்க ஹோட்டல் அடி வாங்க, நம்ம அந்த அளவுக்கு இங்க போலா வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். நம்ம அந்த ஹோட்டல் பேரை சொல்லல, அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த மாதிரி தரங்கட்டத்தனமா நடந்துட்டாங்க அந்த ஹோட்டல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஜென்மத்துக்கு அங்க போவோமா? ஏன்னா ஃபுட்டுங்க எரிச்சல். அதுக்கப்புறம் கூட நீங்க ஒரு முறை போய் அப்பதான் அந்த மேனேஜர் உங்ககிட்ட சொன்னாப்லன்னு நீங்க கிட்ட சொன்னீங்க. ஆனா நான் போவே கூட, எவனா போனா கூட அங்கெல்லாம் போகாதீங்கன்னு தடுத்துருவேன். ரெக்கமெண்டேஷன் இது நடக்கும். அதனால இந்த ஹோட்டல் பிசினஸ்ல ஒரு லெவலுக்கு மேல அந்த பொய்யை வந்து கட்டமைக்க முடியாது. பட் ஆனா டெக் இதுல நம்ம நிறைய பேருக்கு டெக்கே தெரியாது. இதுதான் உண்மை. நமக்கு என்னன்னா ஒரு பொருள் நம்ம பயன்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க என்கிட்ட கேக்குறீங்க இந்த ஹெட்செட் நல்லா இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்குன்னு நான் சொன்னனால அதுக்கப்புறம் அதே ஹெட்செட்டை போய் நீங்க வாங்குறீங்க, அது நல்லா இருக்கு, உங்களுக்கு யூஸ் ஆகுது, காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இது ஓகேங்க, இது இந்த கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்து, முடிஞ்சு போச்சு. லைஃபும் நல்லா தான் இருக்கு, நான் ஒரு வருஷம் யூஸ் பண்றேன், அதே இது பண்ணுங்க வருது, அது ஓகே. இப்படிதான் நம்ம டெக்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த இயர் இதுக்குள்ள என்ன சிப்பு போட்டிருக்கான், என்ன இது போட்டிருக்கான், அதோட குவாலிட்டி என்ன, அது வாட்டருக்குள்ள தண்ணிக்குள்ள முக்கிய எடுத்து இதெல்லாம் நம்ம முக்கி பாக்குறது, இதெல்லாம் ஒருத்தன் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி ஒருத்தன் சேனல் நடத்தும் போது அவனா நம்ம நம்புவோம். பரவாயில்ல, இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு போன் நீங்க வாங்குறீங்க, நம்ம போன் வந்து உறுதியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். உறுதியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு சுத்தி வச்சு அடிப்பீங்களா? புல்டோசர் ஆர்டர் பண்ணி வர வச்சிட்டாங்க ப்ரோ, அதுல ஏத்தி இறக்குறாங்க. இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா இதெல்லாம் ஒருத்தன் பண்ணி இந்த போன் நல்லா தரமா இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்பிட்டு நீங்க வாங்கிக்குவீங்க. பரவாயில்ல, இப்பெல்லாம் உடச்செல்லாம் கட்டுறா, அது ஒண்ணும் இல்லாம பரவாயில்லையே, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கு, இந்த விலையும் கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வாங்கிடுவீங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல உங்களை ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும்.
ஏன்னா அதை எடிட் பண்ணதா இருக்கலாம், அது அவன் உடைக்காம கூட இருக்கலாம், இல்ல அவன் உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போன் பீஸ் வேற பீஸா இருக்கலாம், இல்ல போன் உடையாம மட்டும்தான் இருக்கும் ஆனா நல்லா இருக்கும்னா சொல்லி எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. ஆனா நம்ம கிட்ட அந்த போர்ட்ரே பண்ணி சொல்லக்கூடிய இந்த டெக் யூடியூபர்ஸ் எப்படி வேணாலும் சொல்லி நம்ம கிட்ட அந்த பொருளை கொடுக்கலாம். ஆனா நம்ம அவனை எப்படி நம்பிட்டு பாக்குறோம், அவன் மேல இருக்க என்ன நம்பிக்கை நமக்கு எக்ஸ்பர்ட், அவன் இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்மளை விட கை தேர்ந்தவனா இருப்பான். இப்ப அவன் அங்க இல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், நெட்ல போவோம், கூகுள் போவோம், ஒரு 10 ஆர்டிகல்ஸ் படிப்போம், கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆனா ஒன்னும் நான் சொல்றேன், அப்படிதான் நான்லாம் வாங்குறேன் பொருள். நானும் இப்ப வரைக்கும் அப்படிதான். அப்படிதான் இவங்களையும் கேட்பேன் நான், இவங்களை நான் ஒமிட்லாம் பண்ணதில்ல, இவங்க எல்லாருமே நான் பாக்குறவன் தான். இவங்க பேசுறத கேட்பேன், இவங்க சொல்றதையும் நான் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் இவங்க சொல்றதுல உண்மையாங்கிறதையும் போய் தேடி பார்ப்பேன். அப்புறம் அடுத்த நார்மலா அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி யூசர் ரிவ்யூ இருக்கும், வாங்கினவன் போட்டோ போட்டு இது பண்ணி ஏதாவது போட்டிருப்பான், அதையும் நம்ம போய் பாத்துக்குவேன். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி சரி இதை வாங்குவோம் அப்படின்னு நம்பிக்கையில நம்ம போடுவோம்ல, அப்படி அந்த நம்பிக்கையோட நம்ம வாங்குறோம். இப்படிதான் ஆன்லைன் ஷாப்பிங்கை நம்ம செய்யறோம். இதை தான் எல்லாரும் செய்யணும். அதை விட்டுட்டு ஒரு யூடியூபர் இவர் சொன்னா அது கரெக்டா இருக்கும், இந்த இது இவர் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும்னு சொன்னா அது சரின்னு நம்புற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுதான் பெரும்பான்மை. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இருக்காது, அவங்க போய் ஒரு கூகுள்ல போய் உட்காந்து எல்லாம் தேடுறதுக்குலாம் அவங்களுக்கு ஒரு போனோ டிவைஸையோ பார்த்தா. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகமா இருந்தா அந்த போன் வாங்க மாட்டேன். இந்த போன் எப்படி அந்த வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியல, வாங்கவே இல்லைங்க. சும்மா சொல்றேன், இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்க, நான் எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு சொன்னேன். சரி அது எப்படிங்க, இல்ல நான் தூங்கிட்டு இருப்பாரான், போன் வந்து கையில உட்காந்துருமா, மெட்டீரியலிஸ்டிக் இல்ல பாரு. அதுதாங்க, அதனால இந்த சேனல்லாம் கூட பார்க்க மாட்டேன் பாரு, நீங்க தான் பாக்குறீங்க. இதெல்லாம் இலவசமாலாம் போன் கிடைக்காது மக்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாரோ இவருக்கு போனை கிஃப்ட் பண்றாங்க. எனக்கு நியூஸா இருக்கு, நீங்க இந்த சேனல்லாம் ஃபுல்லா பாப்பீங்களா, கன்சியூம் பண்றீங்க? அந்த ஒரு அவங்க வியூஸ் எல்லாம் போதுல, அதுல ஒரு வியூ என்னோட வியூ தான். ரைட். ஏன்னா தெரிஞ்சுக்கிறது தானே, நம்ம தெரிஞ்சுக்காம எல்லாம் கிடையாது, எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆர்வம் இருக்கு. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் எப்பவுமே கேட்பேன். இப்ப இதுல இந்த கான்ட்ரவர்சியில மாட்டிருக்க அத்தனை சேனலையும் நான் பாத்திருக்கேன். இந்த கான்ட்ரவர்சியில இவங்க மாட்டுறதுக்கு முன்னாடி இவங்க இதை தான் பண்றாங்கிறது எனக்கு தெரியும், மனசளவுல தெரியும். நம்ம வந்து அதை வந்து ஓகே சொரிஞ்சு விட்டு இது பண்ணல. இன்னொன்னு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலயும் இதே வேலை நடக்குதுங்கிறது எனக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தாப்ல, அவர் ஒரு யூடியூபர், அவர் ஆட்டோமொபைல் யூடியூபர். அவர் வந்து இந்த யூடியூப் கமிட்டிக்கு ஒரு கும்பிட போட்டு போயிட்டாப்ல. அவர் வந்து இந்த ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருப்பாப்ல, இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் இதெல்லாம் வாங்கி ரிவ்யூ பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அவருடைய இது எல்லாம். ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்டோ கம்யூனிட்டிலயுமே அந்த பைக் ரைடர்ஸ் கம்யூனிட்டி இதெல்லாம் வந்துச்சுல, அதுல வந்து என்ன பண்றாங்க, ஒரு சிலர் அவர் இந்த தம்பிலாம் ஃபேமஸ் ஆயிட்டாப்ல, அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஆட்டோமொபைல் இது இல்லாம சும்மா இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறது, சாமின்ட்டு இந்த பைக்ல ரெஸ்பான்சிபிள் இல்லாம பண்றது. பைக்ல போகும்போது அந்த பொண்ணுங்க போட்டோஸை போட்டு அவங்க இந்த டேஷ் கேம் இது மாட்டிருப்பாங்க அந்த ஹெல்மெட்ல, அதுல வந்து இப்ப ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணு திரும்பி பார்த்தா அதை வந்து ஸ்னாப் ஷாட்டா போட்டு ஸ்கிரீன் ஷாட்டா போட்டுலாம் போட்டு அவங்க வியூவர்ஸ் ரொம்ப அதிகப்பட்டாங்க. சாமி ஸ்மைல் அட் மீ எல்லாம் போட்டு தமிழ். யார் இந்த வேலையை பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும், கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ இவங்கெல்லாம் அது மாதிரி பண்ணல, இவங்கெல்லாம் அப்படி பண்ணல. அப்படியே பண்ணாலும் அவங்க வீட்டுல தொடப்பக்கட்ட பிஞ்சிரும், அந்த மாதிரி குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்படி பண்ணி இவங்க வியூஸ் வாங்கிட்டு போறாங்க. அவங்க பின்னாடி அந்த பைக் ஓட்டுற கம்யூனிட்டி வந்து திரளுது. இவங்க வந்து ரொம்ப தூரத்துக்கு வண்டி ஓட்டிட்டு போறது, ஹிமாச்சல்ல போயிட்டு கொடி நாட்டிட்டு வர்றது, இதெல்லாம் யாருமே இருந்துட்டு போ நாளோட போ சொன்ன அப்படிங்கிறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்கனால இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமொபைல் ஆட்கள் வந்து வெறுத்து போய் ஒதுங்கிடுறாங்க. அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலுமே ஒவ்வொரு கம்பெனியும் பைக் கொடுக்குறவங்க ஹெல்மெட், கியர்ஸ் அந்த அந்த போடுற விஷயங்கள் இதெல்லாமே ஆட் கொடுப்பாங்க. அதுக்கான பிரைசிங் இதெல்லாம் அப்பவே அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு. இவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எனக்கு பரவாயில்ல இவ்வளவு கொடுக்குறானுங்களே பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணும். ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஆடை வந்து காட்டுறதுக்கு, ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இதை வந்து எனக்கு அனுப்புனாங்க, இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இவரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புனாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு வெளிப்படையாவே சொல்லிடுவாங்க. அப்படிதான் இருக்கு. அப்படி சொல்லாதவங்களும் இருக்காங்க. அப்படி சொல்லாத கஷ்டப்பட்டு காசு கொடுத்து ஒரு பயபுல அப்படிதான், அது இன்னும் நல்ல பேர் வாங்கிட்டு அவார்ட்லாம் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கு. அந்த பயபுல சொல்லி நான் ஒரு கிரீம் வாங்கினேன், கார்ல வந்து ஸ்கிராட்ச் ஆகுனா அதை தடவுனா அது சரியா போயிருதுன்னு சொல்லி கண்ணு முன்னாடி செஞ்சு காமிச்சான். முடிச்சுட்டு சொல்லுங்க, அது இல்ல தெரியும் மக்களுக்கு தெரியும். ஒரு சிகப்பு காரு, அந்த சிவப்பு கலர் காருக்கு அந்த கிரீமை போட்டு ஒரு வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோ நம்பி ஒரு அந்த வேக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குங்க, வெள்ளை கலர் கிரீம், அதை நான் ஆர்டர் பண்ணி நான் அந்த ஆள் சொன்னா, ஏன்னா அந்த ஆள் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இப்படி சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அது வாங்கி அந்த ஸ்கிராட்ச் போகும். எனக்கு அப்பவே அறிவு சொல்லுச்சு, இது எப்படி இதுல எப்படி வெளிச்சம் வரும், எப்படி பேசிருக்கான 9 கிரகங்களும் கண்ணுல காமிச்சாங்க. கண்ணுல அவன் ஸ்கிராட்ச் ஆன பார்த்து அதுல அந்த ஆயில் இது போட்டு அந்த அந்த வேக்ஸ போட்டு அவன் பாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அது மறைகிற மாதிரி ஒரு இது வீடியோவை கண்ணுல காமிச்சான். சரி அது உண்மைதான் போல நான் நம்பி, சரி ஒருவேளை அது மாதிரி கிளாசி மாதிரி ஏதோ ஃபார்ம் ஆகி அது வந்து
கண்ணுக்கு அந்த விஷுவலா அது தெரியாம மறைக்கும் போல நினைச்சிட்டு நானும் நம்பி அதை வாங்கி நானும் தேய்ச்சி பாக்குறேன். அது ஸ்கிராச் ஆனதுக்கு எப்படி காரணம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொம்பா இருக்குல்ல, அன்பின் வெளிப்பாடாக அப்படி ஒரு போர்டு போட்டுச்சு, ஒரே ஸ்கிராட்ச் போட்டு விட்டுருச்சு ஸ்கிராட்ச. சரி, அந்த ஸ்கிராட்ச், அந்த நெகை ஸ்கிராட்சை மாத்தலாம்னு சொல்லிட்டு நானும் தேய்ச்சி பாக்குறேன். அப்பதான் எனக்கு எரிச்சலாச்சு. எனக்கு அதை விட ஒரு எரிச்சல் என்ன தெரியுமா, இந்த அமேசான் பைப்புல அது டெலிவரி பண்ணா பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணா, காசு கட்டி வாங்குறோம்ல, அவங்களுக்கு ஒரு திமிரு சில பேர் இப்ப ஆயிராங்க. அந்த மாதிரி பொருள் வந்து கையில கொடுக்கறது இல்ல, தூக்கி போட்டான், தூக்கி கடாசி இருக்காங்க. அவன் நியூஸ் பேப்பர் போட்டுருப்பான். அதுக்கு முன்னாடி டெக்கு, ஃபுட்டு, ஆட்டோமொபைல், அப்புறம் வேற என்ன மாதிரிலாம் இது மாதிரி எல்லா விஷயத்திலுமே இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு காசை வாங்கிட்டு பேசுறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி இந்த வீடியோ காட்டும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அது செய்முறை இல்லை. ஆனா கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஆள் என்ன பண்ணிருக்கான்ட்டு. நம்ம கிட்ட அந்த ஆயில இது பண்ணி காமிச்சிட்டு அவன் வந்து அந்த 300 ஃபோம் லேயர் போவாங்க, அதுல போயிட்டு அவன் வண்டியை போய் ரெடி பண்ணிருக்கான். ஆனா அதை பண்ணாம இந்த ப்ராடக்ட்டுக்கு பண்ண மாதிரி அவன் காமிச்சிட்டான். பிஃபோர் ஆஃப்டர் மண்டே காட்டுவாங்களா, அந்த மாதிரி காட்டான் போல. அதுல இப்ப இந்த டெக்ல ஒருத்தர் மாட்டிருக்காரு, தாடி வச்சு ஒரு உலக நாயகனா மாறி இருக்காருங்க. சீரியஸ்லி அந்த சுதர்சனுங்கிற தம்பி தாடி வச்சிருக்காப்ல. இதானா அவன் மாறுவேஷம். அவரு மக்களை எப்படி ஏமாத்த நினைக்கிறாங்க, என்ன உளவியல் இதெல்லாம். தயவு செஞ்சு நான் சொல்றேன் மக்கள்கிட்ட, தயவு செஞ்சு இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஏழை எளிய பின்புலத்துல இருந்து வந்தவங்க தான். எனக்கு அதனாலே இவங்க மேல ஒரு மதிப்பு இருந்துச்சு ஆரம்பத்துல. ஏன்னா ஒரு சாதாரண, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ2டி எடுத்துக்கோங்க. ஏ2டி ஆரம்ப கால விட்ட வீடியோவை போய் பாருங்க. அவங்களும் அவங்க அண்ணனும் ஒரு போக்கிமான் கேம் ஏதோ ஒன்று போட்டுட்டு ஒரு சாமானிய குடும்பத்துல இருந்து வந்த சாமானியர்கள் இவங்கலாம். நான் அதனால வந்து ஒரு சரி, இந்த யூடியூப்னால சாமானிய இடத்துல இருந்தோம். முன்னாடிலாம் வந்து பிசினஸ் எல்லாம் வந்து டக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மோனோபாலி அப்படிலாம் இருக்கும். அதுல எல்லாம் யாராலையும் வந்து மணி மேக்ஸ் மணின்னு ஒரு பழமொழியே இருக்கு. பணம் இருந்தால்தான் பணம் ஈட்ட முடியுங்கிற ஒரு பழமொழி. அப்ப இந்த சாமானியர்களோட வாழ்க்கை சாமானியமார்களே போயிருமோ அப்படிங்கிற போட்டிக்குள்ள கூட கலந்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த யூடியூப்ங்கிற ஒரு இதுல கொஞ்சம் டேலண்ட் இருக்கிறவங்க, தங்களோட இதுல கொஞ்சம் தைரியமா பண்ணக்கூடியவங்க, ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்புலதான் நான் சுதர்சனோட ஃபேமிலி என்ன சாமானிய குடும்பம். அந்த சுதர்சனை வந்து இன்வெஸ்ட்மெண்டா ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்களுமே சாமானியர்கள் தான். ஓகே, அவங்களுமே சாதாரணமா இருந்த ஆட்கள் தான். அவங்களும் பெரிய செல்வந்தர் பின்புறம்லாம் கிடையாது. கார்த்திக் அவங்களும் ஒரு சேனல்ஸ், ஒரு 2-3 சேனல் வச்சு நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் காசு பார்த்துருக்காங்க. இப்போ ஏ2டி போன்றவங்க எல்லாருமே சாமானியர்கள் வந்திருக்காங்க. சரி, அதனால ஒருத்தன் வளர்ந்து வரானே, அவ எப்படி நம்ம பாக்கணும்னா, நம்மள ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாம் நம்ம பண்ணிப்போம் ஈஸியா. நம்மள ஒருத்தன் இந்த இதுல வளர்றான்னு சொல்லி சந்தோஷப்பட வேணாம். அவன் சாப்பிடறான்ல, நான் சாப்பிடறேன்னு நினைச்சுப்பான். அவன் சாப்பிடறது சொன்னீங்களே, இஃபானுக்கு என்னோட பார்வை எப்படிதான் இருந்துச்சு. இஃபான் ஜெனரலா சொல்றேன், சொல்றேங்க. இஃபான் வந்து ஆரம்பத்துல அவன் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகும்போது பரவாயில்ல, ஒரு நம்மள போல ஒரு சாமானிய அவன் வந்து ஃபேமஸ் ஆகி போறான், டக்குன்னு அவனோட ஒரு வளர்ச்சி இருக்குது, அவன் ஒரு பொருளாதாரத்துல ஸ்டேபிள் ஆகுறான், ஒரு BMW கார் வாங்குறான், ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. ஒரே டைம்ல 4 பேரும் சாப்பிட முடியும். அவன் சாப்பிடுறான் ஒரு என்கரேஜ்மெண்ட் தாங்க, ஃபுல்லா ரிலேட் பண்ணிப்போம் அப்படியே நம்ம. புரியுதுங்க. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு அவங்க மேல ஒரு அன்பு இருந்துச்சு. அது எப்ப வந்து கெடுக்க ஆரம்பிச்சதுன்னா, நீயும் இப்படி பண்றீல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். என்னடா அப்படின்னு ராஜலண்ணனை குத்துன மாதிரி, நீயுமாடா இப்படி போவ அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல. அந்த ஃபீல் இவங்க கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மேல வெறுப்பே வர ஆரம்பிக்குது நமக்கு. அந்த ஃபீலை வந்து ஏ2டியும் கொடுத்துட்டாப்புல, இஃபான்வியும் கொடுத்துட்டாப்புல, அதுக்கப்புறம் இப்ப இந்த சுதர்சனும் அவரெல்லாம் நம்ம அவரும் கொடுத்துட்டாப்ல. ப்ரோ ஒரே ஒரு சின்ன புலம்பிக்கிறோம் ப்ரோ. நான் பாட்டு போயிட்டு இருந்தாங்க அன்னைக்கு படத்தை பார்க்கறதுக்கு, பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்தான், ப்ரோ நீங்களும் பாரி ப்ரோ பேசுற நல்லா இருக்கு, ஒரு போட்டோ எடுக்கணும். ஏங்க நான் பார்க்க ஒரு மாதிரி இருக்காங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு என்ன சொல்றான், தயவு சேர்ந்து விலை பேராதீங்க ப்ரோ, விலை பேர மூஞ்சுக்கு கை டேய். இன்னொருத்த வரான், தோளா நீ எதிரியாய் கூட இரு, துரோகியாய் மாறி விடாதே டேய், 1 வருஷமா ஏதோ சம்பாதிக்க ட்ரை பண்றது என்னங்க இது, சம்பாதிக்கலன்னு சொல்லாதீங்க. I am not able to make the ends meet. சரி ஐ நோ. ஆனா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சேனல் ரெவன்யூ அதை வச்சு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இல்லங்க, இவ்வளவு சம்பாரிச்சுட்டு மக்களையும் ஏமாத்தி அது காசு ஆசையோ பாரி, அது ஒரு வாட்டி பார்த்துட்டு அது கையில தொடாம. நான் என்ன சொல்றேன், நீ எவ்வளவு வேணாலும் சம்பாரி, நம்ம திருக்குறள்லாம் கொஞ்சம் படி, அதுல வந்து எவ்வளவு ஈட்டுக பொருள் என்னன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொருள் என்பது நியாயமான அடிப்படையில வரணும், உண்மையான அடிப்படையில வரணும், உன்னோட உழைப்பின் அடிப்படையில வரணும். உன்னுடைய முகத்துக்காக ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த விளம்பரத்தை வாங்கிக்கோ, நீ வந்து பண்ண வேணாம்னு சொல்ல, மக்களை ஏமாத்தாது. இவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். ஆடுன்னு சொல்லு, இல்லைன்னா வந்து ஸ்பான்சர்ட் வீடியோன்னு சொல்லிட்டு உன் மனசுல என்ன படுதோ உண்மையை சொல்லிட்டு போ. அது மறைமுகமா நீயா பண்ற மாதிரி அதுக்கு ஒரு பிளானை போட்டு, எனக்கு என்னால ஜீர்ணிச்சுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தாடி வளர்க்குற விஷயத்த சிட் ஃப்ரீக்வன்சில அந்த பொண்ணு வந்து எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. அதான் உலக நாயகன்னு சொல்லி போட்டு கலாச்சிருந்துச்சு அந்த பொண்ணு. ஆனா அது எப்படி நடந்திருக்காங்க பாருங்க.
ஒரு மாசம் வந்து யூஸ் பண்ண மாதிரி மக்களை ஏமாத்தணுமா. அதுக்கு இப்ப நான் தாடி வச்சிருக்கேன், நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிம் பண்ணி வந்துட்டு ஒரே நல்ல ஆனா டேனியல் டே-லிவ்ஸ் ஆவண்டியவெல்லாம் வந்து யூடியூபரா வந்து இப்படி ஏமாத்தணுமா மக்களை? அதுக்கு ஒரு மாசம் பண்ணி நீ வந்து அது பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாமே. இல்லைன்னா அன்னைக்கு நீங்க யூஸ் பண்றப்ப சொல்லிட்டு போங்க, இல்ல ஒரு மாசம் கழிச்சு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நானே வந்து சில பொருள்லாம் வாங்குவேங்க, வாங்கிட்டு அந்த பொருள் வந்து கொஞ்சம் தரமா எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் சொல்லுவேன் அடுத்தவங்ககிட்ட, இது நல்லா இருக்கு, இந்த பொருள் வந்து நம்ம நல்லா பயன்பாடா இருக்கு, இதை பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்ககிட்ட அப்படி சொல்லி தான் இந்த ஹெட்செட் நீங்க வாங்குனீங்க. இல்ல நிஜமாவே இந்த ஹெட்செட் நல்லா இருக்கு, அதுதான் நான் பயன்படுத்துவேன். நான் பயன்படுத்தி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா, அது ரொம்ப ரேரா தான் எனக்கு வரும். அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் வரும் பொழுது நான் வந்து அடுத்தவங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படி அதே போல நான் அடுத்தவங்க வாங்குற அந்த கம்பெனி பிராண்டுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், பொருளுக்கு தான் பார்ப்பேன். அப்படிதான் வந்துட்டு ஐக்யூன்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, சரி இட்ஸ் நாட் ஸ்பான்சர்ட், நான் இங்க போட்டேன், இல்ல அங்க அதே எடுத்துருங்கன்ற நான் பீப் போட்டுருங்க, இல்ல சொல்றேன் என்னென்ன சொல்றேன். அந்த ஐக்யூ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கம்பெனி ஒன்று வந்துச்சு. அந்த கம்பெனி வந்த புதுசுல அது வந்து ஏதோ ஒரு கம்பெனியோட சப் பிராண்ட் தான், அது வேற ஏதோ ஒரு கம்பெனியோட சப் பிராண்ட். அது அந்த ஐக்யூ கம்பெனின்னா அது என்னன்னே யாருக்கும் தெரியாது. ஆனா அன்னைக்கு நான் போய் இந்த நெட்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல, பேட்டரி பேக்கப் நிக்கிற விஷயத்துல, அப்புறம் அதெல்லாம் வந்து அந்த கம்பெனில வந்து நம்ம பாராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். விவோவோட சப் பிராண்ட் ஐக்யூ வந்து நான் கரெக்டா இருக்கு, கொஞ்சம் ப்ராசஸ் ஓரியன்டா, கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா அந்த போன்ஸ் இருக்கிறது நமக்கு. நம்ம நிறைய நமக்கு வேற ஒன்றும் இல்லை, என்னோட வாட்ஸ்அப் மெசேஜஸை பாதுகாக்கிறதுக்கே போன் வந்து ஒரு டேங்காக இருக்கும். கிளவுட்ல தான் ஏத்தணும். 400-500 குரூப்ல என்ன சேர்த்து விட்டுருக்காங்க. சரி, அந்த 400-500 குரூப்ல இருக்க மெசேஜையும் என் போன் வாங்கிட்டு இருக்குது. அதுல வந்து அந்த மீடியா இதெல்லாம் உள்ள டவுன்லோட் ஆகாது, மித்தபடி அந்த மெசேஜஸ் மட்டும் வந்துட்டு இருக்கும். என் போனை நான் ஆன் பண்ணனாவே டைன் அடிச்சுட்டே இருக்கும் கண்டினியூவா. அப்ப பேட்டரி நிக்கணும் எனக்கு. அது போக நம்ம நண்பர்கள் இந்த மெசேஜ் அனுப்புறது, இந்த அனுப்புற போறது, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியா. இதெல்லாம் வந்து தாக்குப்பிக்கிறதுனா ஒரு சாதாரண போன்ல நான் அதை போட்டேன்னு வைங்களேன், படுத்துரும் போனு. பல போன் படுத்துருச்சு. அப்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இந்த போன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை பாக்குறோம். சரி வாங்கி பார்ப்போம். அப்ப என் ஒய்ஃப்லாம் வந்துட்டு அது என்ன பேரே என்னன்னு தெரியல, அது என்ன பிராண்டுன்னு தெரியல, இதை போய் வாங்குறீங்க, அது என்ன, சரி வாங்கி பார்ப்போமே அப்படின்னா, இது என்ன பயிற்சி பாக்குறதா, இல்ல நிறைய பேர் ரிவ்யூலாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். முதல்ல வாங்கினேன், யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது முதல்ல ஒரு ஐக்யூ வாங்கினேன், அடுத்து ஒரு ஐக்யூ வாங்கினேன், அதுக்கு 2 ஐக்யூ வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த பிராண்ட் வந்து அவனோட பழைய குடி கதவு திரடிங்கிற கான்செப்ட்ல அவனும் கொஞ்சம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் வேற கம்பெனில எது நல்லா இருக்குன்னு. ஸோ அப்ப அந்த டைம்ல நான் நிறைய பேருக்கு அந்த போனை வந்து இது நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா யாருக்குமே அந்த பிராண்டை தெரியாது. நம்ம கேட்கும்போது சொல்லுவேன், இது நல்லா இருக்குங்க, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குன்னு. அதை நான் பேச்சை கேட்டு 2-3 பேரும் வாங்கினாங்க, அவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பை வேர்ட் மவுத் இந்த மாதிரி நம்ம பரப்புறத, நீங்க இன்னும் டெக்குலாம் விஷயம் நல்லா தெரிஞ்சவன் நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குடா, அதை நீங்க எடுத்து பேசுறதுல தப்பே கிடையாது. இல்ல ஒரு பிராண்ட் வந்து புதுசா வராங்க, அவங்க வந்து உங்ககிட்ட காசு கொடுத்தே பேச சொல்றாங்க, நீ காசை வாங்கிக்கிட்டே இந்த பிராண்ட் இப்படி வந்து என்கிட்ட அணுகுனாங்க, இந்த மாதிரி இருக்குது இந்த போன், இதுவும் நல்லா தான் இருக்கு, கிரியேட்டிவிட்டி காட்டி நல்லா ஆட் பண்ணி. யாரும் வீடியோ நான் பார்க்க மாட்டேன், கண்ண முடிக்கும்னு சொல்ல போறாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி என்ன இருக்குன்னா, சரி இவர் காசு வாங்கிட்டு பேசியிருக்காரு, இருந்தாலும் நம்மளும் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிக்குவாங்க, டிசைடிங் ஃபேக்டரா முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனா கம்பெனிஸ்க்கு இது தேவை கிடையாது. கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நீ சொல்றத குருட்டாம்போக்குல நம்புற கூட்டம் இருக்குல்ல, அவன் தான் அதை வாங்குவான். அப்ப அவனை வந்து நீ வந்து எனக்காக விலை பேசு அப்படிங்கறதான் இவங்க கம்பெனியோடைய அந்த கம்பெனிஸோடைய மைண்ட் செட். அப்ப என்னன்னா, உன்னோட ஃபாலோவர்ஸ் இத்தனை 10 லட்சம் பேர் இருக்கானா, அந்த 10 லட்சம் பேர்ல எனக்கு வந்து ஒரு 20,000 பேர் வாங்கினா போதும். 20,000 பேர் அந்த மொபைலை வாங்கினா, 10 லட்சம் பேருக்கு 20,000 பேர் அந்த மொபைலை வாங்கினா சமலாபம். ஒரு மொபைலோட விலை 20,000ன்னு கணக்கு பண்ணா யோசிச்சுக்கோங்க. இப்ப அதுல வந்து ஒரு கிள்ளி கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் தட்டி விடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கிளீன் பிசினஸ் புரியுதா? ஒரு 3 லட்ச ரூபாய் தட்டி விட்டு நீ வீடியோ போடு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிசினஸ் இல்ல. யாருமே ஹர்ட் ஆகல, ஏமாறல. இப்ப நான் இதுல ஏமாறான், எப்ப ஏமாறான் அப்படின்னா, இந்த கம்பெனி 20,000 ரூபாய்க்கு விற்கிற மொபைல் தரமான மொபைலா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 20,000 ரூபாய்க்கு விற்கிற மொபைல் 10,000 ரூபாயோட மட்டமான மொபைலா இருந்தா என்ன பண்றது? வேஸ்ட். அப்ப அது எல்லாரும் ஏமாறான்ல. இந்த வேலையை பண்ணாத. தரமான பொருளா இருந்தா நீ தாராளமா எடுத்து ப்ரொமோட் பண்ணு. தரம் இல்லாத பொருளா தரம் இல்லைன்னே சொல்லி விட்டு போயிரு. You will be known for that. இல்லைன்னா அட்லீஸ்ட் பேசாம விட்டுரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அந்த சிட்ஃபிகன்சி அந்த பொண்ணுடைய வீடியோல அதை அழகா போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிருக்க அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுறோம். தொடர்ச்சியா அவங்களும் இதே போல
ஒரு நேர்மையோட அந்த உண்மையோட அவங்க தொடர்ச்சியா பண்ணணும், அவங்க ஒரு லாயர் போல பண்ணட்டும்ங்கிறத நம்ம ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறோம். தொடர்ச்சியா பண்ணட்டும். அது அவங்களோட சேனல் வந்து ஒரு மாதிரி அந்த எக்ஸ்போசிங்காக இருக்கு. அதாவது எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் டீலிங் பண்ற ஆட்கள் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஒரு வாழ்த்துக்கள், தொடர்ச்சியா பண்ணுங்க. ஏன்னா யூடியூப்ல அப்படிப்பட்டவங்க தான் நிறைய பேர் நிக்கிறாங்க. வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து டெக் கம்யூனிட்டில, அரசியல் கம்யூனிட்டி இதேதான். ஆமாங்க, அரசியல் கம்யூனிட்டி இதேதான். கடைசியில் சொல்லலாம். அரசியல்லையும் இதே மாதிரி காசு வாங்கிட்டு, இந்த மாதிரி ஒரு கம்பெனி கட்சி கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு, விஜய பார்த்தாலே எம்ஜிஆர் மாதிரி தெரியல அப்படின்றாரு ப்ரோ. 50,000 ரூபாய் ஆமால, 50,000 மாசம் 50,000 வரலாம்ல, பரவாயில்ல, 200 ரூபாய்க்கு 50,000 ரூபாய். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அரசியல் வியாபாரமும் இந்த யூடியூப்க்குள்ள நடக்கதான் போகுது. ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எவனுக்கு கொள்கை இருக்கு, எவனுக்கு கோட்பாடு இருக்கு, எவன் அந்த கொள்கையில உண்மையா இருக்கான், எவன் தொடர்ச்சி அதை பேசுறான், யார் மாறி மாறி பேசுறாங்க. இதெல்லாம் பாருங்க. பொலிட்டிக்கல் புரோக்கரிங் இட்ஸ் எ ஜாப். அப்படி ஜாபா இருக்கு. பெரிய பெரிய புரோக்கர்லாம் இருக்காங்க. அப்ப அந்த புரோக்கரேஜ் வந்து இந்த உதய ஸ்டூடியன் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை இந்த அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமே இல்லாம காப்பாத்தும். அதுக்காக நான் 3 லட்ச ரூபா, அது ஒரு மாசம் 3 லட்ச ரூபா. இந்த 3 லட்சம் டேக் என்னன்னு தெரியல. இவங்களும் கம்பெனிக்காரங்க 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, அவங்களும். இப்ப இதுல என்ன ஒரு பெரிய வருமானமாக அரசியல்லையும் இந்த புரோக்கரேஜ் நடந்துகிட்டு இருக்கு. முடிஞ்சா சிட் ஃப்ரீக்வன்சி அதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஆடியோ போட முடியாது, கொஞ்சம் ப்ரூஃப் நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கு, அனுப்பிடுறோம். அப்படிதான் தோணுது. நான் யாரா இருந்தாலும் நான் ஃபேரா தான் இருப்பேன் பாரு, நீங்க வந்து இன்ஃபர்மேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போட்டு போறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த யூடியூப் விஷயத்துல நம்ம ஆடு பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பரே கொடுத்தது இல்ல. நம்ம சேனல் தான் அது செஞ்சதே கிடையாது. பல பேரும் சொல்லிட்டாங்க, பாரி அது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு யூஸ் ஆகும், நீங்க பண்ணுங்க. நானே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. அதை தொடர்ச்சியா அது பண்ண அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. ரெண்டாவது வந்து என்னன்னா, நம்ம சேனல்லயும் ஒரே ஒரு கம்பெனி வந்து விளம்பரம் பண்ணிருக்கு. என்னது? அது ஒரு பனியன் கம்பெனி, திருப்பூர். அவங்க நம்ம தமிழ் லெட்ஸ் டு லொட்டு லொசுக்கியா நம்ம ஃபிரான்ச்சைஸ் மெர்ச்சன்டைஸா வச்சிரலாம். அது என்னங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. லொட்டு லொசுக்கு ஊர் பக்கம் பேசுறது அப்படி பேசி. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தமிழ் டிஷர்ட்ஸ் இந்த பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த கம்பெனி அவங்க ஒரு டைம் வந்து நாங்க தமிழ் டிஷர்ட் எல்லாம் பிரிண்ட் பண்றோம், விளம்பரம் பண்ணுங்கன்னா அது அவங்க மட்டும்தான் இது வரைக்கும் நம்மளோட இதுல விளம்பரம் கொடுத்தது. இவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரியான உளவியல்ல யூடியூபர்கள் இல்லை. இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து நீ சப்ஸ்கிரைபர்ஸையே ஃபேக்கா வாங்குறவன் இருக்கான். அது வேறயா? அது வேற ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பல பேர் நீங்க நினைக்கிறீங்க 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் எதுக்குடா இவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு. உண்மை அது அல்ல. வியூஸும் அந்த மாதிரி வாங்குறாங்களாமே. வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரெண்டையுமே வாங்கி கொடுக்கறதுக்கும் ஏஜென்சிஸ் இருக்குது யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ள. பாட்டுங்களை வச்சு செஞ்சுறாங்களா? பாட் மட்டும் இல்லைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அது ஆர்கானிக்காவும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திட்டே இருக்கும். அதுக்கும் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்கள வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணி வீடியோஸ் போட வைக்கிறாங்க. அதன் மூலமா உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது யூடியூபோட அல்காரிதத்தை புரிந்து கொண்டு உங்களை கைட் பண்ணி கொண்டு போய் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்துற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தான்ல, நார்த் இந்தியால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு நிறைய அந்த ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. வெவ்வேறு கம்ப்யூட்டர் வெவ்வேறு ப்ராக்சில இருந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஜென்ரேட் ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி. அந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்க கிட்ட ஒரு 50-60 கம்ப்யூட்டர் இருக்கும், ஒரு 50-60 பேர் வேலை பார்ப்பான். ஆனா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் 1000-1500 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அந்த 1000-1500 அக்கௌண்ட்ஸ் வந்து வெவ்வேறு ஜிமெயில் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் சாஃப்ட்வேர்ல போட்டு வச்சிருப்பான். ரெகுலராகவும் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பான். புதுசா வெவ்வேறு நம்பர் இதுன்னு போட்டு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேரை போட்டு அந்த சாஃப்ட்வேர்ல சைமில்டேனியஸா இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கோங்க, நிறைய சினிமாக்காரங்க அவங்க ட்ரெய்லர் லான்ச் பண்ணும்போது இந்த கம்பெனிஸ் கிட்ட காசு கட்டுறாங்க. 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லி அவங்க வியூஸை வாங்குறாங்க. ஃபேக் வியூஸ். இது நடந்துகிட்டு இருக்கு யூடியூப்ல. அதை யாரும் பெருசா பேசுறது இல்லை. ஆனா இது உண்மை, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஏஜென்சிஸ் இருக்காங்க. அதே போல சப்ஸ்கிரிப்ஷனை ஏத்த வைக்கிறதுக்கும் முடியும். காசு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஏறும். அப்படி ஏத்துன ஒருத்தனையும் கூட எனக்கு நல்லாவே தெரியும். சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இன்டர்வியூ சொல்லுவீங்க, உங்களுக்கு நான் தனிப்பட்ட இது சொல்றேன். அப்படி சுத்திக்கிட்டு இருக்கான். காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸை வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறவன் இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் நீங்க ஒன்று அது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் அந்த வியூ கவுண்ட்டுக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. பல மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பாங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா வந்து 2 லட்சத்துக்கும் கம்மியா தான் வியூ போயிட்டு இருக்கும். அப்பனா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேஷியோ வந்து ஆடப் ஆகாது. எப்பவுமே வீடியோ பாக்குறாங்கல்ல, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட்டுக்கும் அந்த வீடியோவோட பாக்குற எண்ணிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா 3:1 ரேஷியோல இருந்துச்சுன்னா ஆர்கானிக். அந்த ஆவரேஜ்ல இருக்கணும். 3:1 ஆவரேஜ். அதாவது ஒரு
அப்போ 1 மடங்கு வீடியோ பாக்குறாங்க, 3 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்கானிக் சேனல். அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒரு சேனல்ல போய் பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷனை பாருங்க, வியூஸை பாருங்க, கண்டுபிடிச்ச முடியும். சில சேனல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்கானிக்கா கூட வந்திருக்கும், பட் அவங்க சில தவறான முடிவுகளால அந்த சேனல் வந்து படுத்த படுக்கையா இருக்கும். அதுல வந்து எவ்வளவு போட்டாலும் சிலது பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவோம் யூடியூப். ஸோ இதனால வந்து பின் பாயிண்ட் பண்ணி நம்மளால வந்து இந்த யூடியூப் வந்து இப்படி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இதுல தவறான வகையில இந்த மாதிரி நம்ம கிட்ட பேடான விஷயங்களை செல் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. ஐடியாஸ், ப்ராடக்ட், என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் நிறைய ஏர்ன் பண்ணும், டெக் சேனல்ஸும் நிறைய ஏர்ன் பண்ணும். மணியை பத்தி பேசுறவங்க ஏர்னிங் கெப்பாசிட்டிஸ் வந்து இந்த சேனல்ஸ்க்கு எல்லாமே அதிகம். ஆனா பொலிட்டிக்கல் சேனல்ஸுக்கோ நியூஸ் சேனலுக்கோ அதோட அந்த சிபிஎம் ரேட், ஆர்பிஎம் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாமே ரொம்ப கம்மி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லட்சம் வியூ ஒரு அரசியல் பேசக்கூடிய சேனல்ல போறதுக்கும், அதே 1 லட்சம் வியூ ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல போறதுக்கும் அந்த வருமானம் வந்து ரொம்ப வேரியேஷன். அரசியல் சேனல்ல போறதை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வியூஸ் வந்து அவங்க விரும்புறது இல்ல, அதுக்கான காசு ரொம்ப கம்மி. எந்த அளவுக்கு கம்மினா 3 மடங்கு கம்மியா வரும். புரியுதுங்களா? 3 மடங்கு கம்மியா வரும். என்டர்டைன்மெண்ட் சேனல்ல 3 மடங்கு அதிகமா வரும். ஸோ என்டர்டைன்மெண்ட்லயே அவங்க அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அதுலயும் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக் சேனல்ஸ்ல வந்து அவங்க அந்த ஆல்ரெடி டெக்கை வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணி அதுல அவங்களுக்கு டெஸ்டிங்க்கு அதுக்கு ஒரு காசை கொடுத்து இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அதுலயும் சம்பாரிச்சு அது போக மேனிபுலேஷன்லயும் சம்பாதிக்கிறது தான் நம்மளால சொல்றது ஏத்துக்க முடியும். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. சுதர்சன் புரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாம் ஒரு சாமானிய குடும்பத்துல பிறந்து வந்திருக்கீங்க. அவர் மட்டும் இல்ல, அவங்க சொன்ன எல்லாருமே தான், எல்லா சேனலுமே தான். சாமானிய குடும்பத்துல இருந்து வந்த நீங்க எச்சத்தனம் பண்ணக்கூடாது. அதை பண்ணீங்க அப்படின்னா போவான் ஐயோன்னு போவான்ங்கிற மாதிரி காணாம போயிருவீங்க. புரிஞ்சுக்கோங்க. மக்கள் நீங்க எக்ஸ்போஸ்டு. இன்னைக்கு நீங்க வெளிப்படையா நீங்க கேட்க வேண்டியது மன்னிப்பு, உங்களுடைய நடைமுறையை மாற்றிக்கொள்வதுதான் அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. இது தப்பு பண்ணிட்டோம், இது வந்து இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது, எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க, அவங்களோட போட்டி போற இவங்களோட போட்டி போறேன்னு அப்படிதான். இவனுக்கு அந்த கம்பெனி கிடைச்சிருச்சு, இன்னைக்கு இந்த கம்பெனி கிடைச்சிருச்சு, நான் இவங்கிட்ட போய் காசு வாங்க போறேன், அவங்ககிட்ட போய் காசு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டான், இவங்கிட்ட அந்த கான்வர்சேஷன் பேசுறதுல நமக்கு தெளிவா தெரியுது. அது என்னன்னா போட்டி எதிர்போட்டின்னு போய் நானும் மசாஜர் விற்க போறேன். இதுல இன்னொன்னு, ஒரு சில டெக் கம்யூனிட்டி சேனல்ஸ், ஒரு கொஞ்சம் பிரபல யூடியூபர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆப்பிள் கிளாஸ் அத வந்து ஒரு மறைமுக ப்ரமோஷன் பண்ணாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கும் காசுதான். அதாவது அதை வாங்குற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தூரம் கடந்து போற மாதிரி உங்க முன்னாடி ஒரு ஆர்கானிக்கான ஒரு பிளாகிங் மாதிரி பண்ணிடுவாங்க. நீங்களே கொஞ்சம் சிம்பிளா யோசிங்களேன். அதை வாங்கி இப்ப டெஸ்டிங் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த வியூஸ் வரதான் போகுது. ஓகேவா? அத ஒரு போன் பண்ணி பாய் சென்னையில நான் புக் பண்ணிருக்கேன் பாய் அனுப்பிவிடு பாய்னா அவன் அனுப்ப போறான், கொரியர்ல போனா அடுத்த நாள் காலையில எங்க இருக்காரு அவர் நம்பர் என்னவா இருக்கும், அடுத்த நாள் காலையில வந்து அந்த கொரியர்ல இறங்கிடும். இருக்கிற கஷ்டத்துலயும் இருக்கிற சிச்சுவேஷன்லயும் இருக்கிற ப்ரெஷர்ல இவங்க கிட்ட காசு கொடுக்காம 2 பேரும் கிளம்பி போய் மும்பை போய் அங்க போய் டெல்லி போய் அங்க போய் அலைஞ்சு டாக்ஸி பிடிச்சி ரோடு பிடிச்சி எல்லாம் போய் அங்க உட்காந்து அவங்க கடையிலேயே உட்காந்து அதை வாங்கி அவன் கடையிலேயே ரிவ்யூ பாக்குறதெல்லாம் எந்த காசும் இல்லாம எதர்ச்சியா நடந்துச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு புரிஞ்சுக்கோங்க. பண்ணாங்க 2 பேரு. அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணோம், இவ்வளவு செலவு பண்ணோம், அது இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்கணும். இது எல்லாமே ப்ரொமோஷன். அந்த ப்ராடக்ட்டுக்கு இவங்க கொடுக்குற ப்ரொமோஷன். அது மொக்க ப்ராடக்ட்னு தெரிஞ்சும் அது ப்ரொமோட் பண்றது மூலியமா அது ஒரு வேல்யூ சிம்பிளா மாத்தி அதை எல்லாரும் வாங்க வைக்கிறது. பணக்காரன்லாம் இது இவ்வளவு கெத்து, இது நம்ம கிட்ட இருந்தா இதோட வேல்யூ இவ்வளோ அப்படிங்கன்னா உடனே போய் எல்லாம் வாங்குவாங்க. ஸோ இதுதான் இங்க இருக்க விஷயம். இந்த மாதிரி வேலையை பண்றாங்க. இதை நம்பாதீங்க, இந்த கூட்டத்தை நம்பாதீங்க. முடிஞ்ச வரை நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆளா பாருங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மேபி கரெக்ட், மேபி தவறு. இதை தான் நான் எனக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பப்ப நான் சொல்லுவேன், பாரிசாலனை நம்பணுமா? நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஒரு மூளை இருக்கு, உனக்கு ஒரு தேடல் இருக்கு. அந்த தேடலை உருவாக்குறதுக்கு நான் வழிவகுக்கிறேன். அந்த தேடல் நான் சொல்றேன்னா இதை போய் தேடு. ஒருவேளை நான் புரிந்து கொண்டதை விட நீ அதிகமாக புரிந்து கொள்ளலாம். ஆனா அந்த பாதையை நான் காட்டுறேன், அந்த பாதைக்குள்ள போய் பாருங்க, அதை போய் தேடுங்க. இவர் சொல்றதுல உண்மை இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு போய் தேடுங்க. அதான். ஆனா அதை தேடாம எல்லாத்தையும் நானே சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. இதே மாதிரிதான் இதை எக்ஸாம்பிளா வச்சு நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க. ப்ராடக்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், செய்திகளா இருக்கட்டும், எல்லாமே இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு செய்தி வருதா, அந்த செய்தி என்ன, அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது தேட ஆரம்பிங்க. ஒரு அக்கறையோட, ஒரு உணர்வோட இக்னோரண்டா இருக்கிறது தான் தப்பு.
இக்னோரண்டா இருக்காங்க. இப்ப நான் நீங்க கேட்டீங்களா எதுக்கு இந்த சேனல்லாம் பாக்குறீங்கன்னு, நான் இக்னோரண்டா இருக்க விரும்பல. தெரிந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பாரி, அதனாலதான் இது. ஓகே, இன்ட்ரெஸ்ட்ங்கறத கடந்து எனக்கு வந்து முடிந்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஒரு பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பண்ணிக்கணும். இதைத்தான் நம்ம சொல்றோம். இல்ல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த டெக் சேனல்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல இந்த பிட்காயின் லொட்டு எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல தொடர்ச்சியா நான் எதிர்த்தேன். ஆனா எதிர்த்ததுக்கு ஒரு சில டெக் சேனல்லாம் இவனுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டுருக்காங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்னப்பா சொன்னது கரெக்டா வந்துருச்சா? பிட்காயினை நம்பாதீங்க, ஏமாத்துறது அது ஒரு உங்களை வந்து டெக் அப்படிங்கிற அடிப்படையில உங்களை ஏமாத்துறதுக்கு இந்த வேலையை பாக்குறாங்க. இந்த ஷேர் மார்க்கெட் ஆப்ஸும் அப்படிதான். இதெல்லாம் நம்பாதீங்க நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தோம். இன்னைக்கு அது கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. நீ இன்னைக்கு நம்பினவெல்லாம் வந்து அப்படி சம்பாரிச்சேன் இப்படி சம்பாரிச்சோம்லாம் காணாம போயிட்டான். இவ்வளவுதான் விஷயம். அதான் நான் சொல்றேன், அந்த தேடல் இருக்கிறனாலதான் என்னால அதை தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல நீங்களும் அந்த தேடலை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதை நீங்க எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, அக்கறை இருக்கணும். சிம்பிள். அதோட அந்த எசன்ஸ் வந்து அக்கறை. நீ மக்களை நேசி, மக்களுக்காக யோசி, முடிஞ்சு போச்சு. தானாவே உனக்கு சரியான விடைகள் கிடைக்கும். நீ மக்களுக்காக யோசிக்கணும், மக்களை நேசிக்கணும், இவ்வளவுதான் விஷயம். இதுல பல யூடியூபர்கள் பல கட்சிக்கு மணி லாண்டரிங்லாம் பண்ணி தராங்க. அதெல்லாம் வேற லெவல். உன்னை நம்பி ஒரு பதிவு போடுறாங்க, உன்னை நம்பி உன்னை சப்ஸ்கிரைப் பண்ற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்னு உங்ககிட்ட இருந்து உன்னை எதிர்பார்க்கறாங்க, ஏதோ ஒன்னு எதிர்பார்த்து உன்னை விரும்புறாங்க, உன்னை நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு உண்மையானவனா இருந்துக்கோங்கிறதா நான் சொல்றது. ஓகே ஃபைன் டன். பெரிய பெரிய ஒரு வலைப்பின்னலா இருக்கே தெளிவா இது. சரி, இன்னும் டீப்பரா யோசிச்சா நிறைய போவோம். பட் மக்களுக்கு எதெல்லாம் முக்கியமா தெரியணும், அவங்க பாக்குற கேட்டகரிஸ் உள்ள சேனல்ல நீங்க கரெக்டா யாரையும் திட்ட விரும்பல. பட் ஆனா திருந்தி கொள்ளுங்கள். ஏன்னா பாவப்பட்டு சம்பாதிக்கிற இல்ல அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய காசு நிக்காது நம்ம கையில. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய செலவு இல்ல. அது எனக்கு எடுத்துருச்சுங்க. இவங்க திட்டுனா உடனே அவன் என்ன பண்ணுவான், வந்துட்டு வந்து பட்ஜெட் கிடைக்கானு கடை போட்டு உட்காந்துருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு நம்ம எதுக்கு சொல்றோம்னு புரியாது. அப்புறம் அவங்க தான் கெட்ட பேர் வாங்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம சொல்றது நோக்கத்துக்காக. நீ கெட்டு போக கூடாது, உன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், நாளைக்கு அவ பேரை வாங்கிட்டு ரோட்டுக்குள்ள அலைய முடியாம போயிடக்கூடாது. இதெல்லாம் சேர்த்து தான் சொல்றோம். தொடச்சிட்டு போயிருவேன், அடுத்த வீடியோ போட்டுருவேன். அப்படிலாம் நீ பண்ண அப்படின்னா அடிபட்டு போயிருவீங்க. நான் தான் சொல்றேன், சிம்பிள். அதே போல நமக்குன்னு அந்த லிமிட்ஸ் ஒன்று இருக்கு, நமக்குன்னு ஒரு நெறி இருக்கு, நம்ம குடும்பங்கள்னு ஒன்று இருக்கு. அந்த குடும்பத்துக்கு எல்லாத்தையும் வச்சு காசு பார்க்கணும்னு நினைக்கிறது, குழந்தைய காசு, இதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு வாழ்வியல். செய்யாதீங்க. செஞ்சவெல்லாம் நாசமா போயிட்டு இருக்கான், ரொம்ப ஆபத்துல போய் முடியும். சில விஷயங்கள் நான் சொல்றேன், சில விஷயங்கள் ஃபேமிலியில இன்வால்வ் பண்ணக்கூடாது. அந்த ஃபேமிலி விளாகிங்கிற பேர்ல வந்துட்டு ரொம்ப தப்பு குட்டி பாப்பாவோட மூஞ்சி சின்ன ஒருத்தன்லாம் தமிழ் ஆளா என்னன்னு தெரியல. அவன் வந்து பாக்குறேன், அவன் கல்யாணம் தன்னோட மனைவிய கவர்ச்சியா போட்டோ போட்டு தமிழில் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். சீரியஸா ஒருத்தர் இருக்கேன், அவன் பேரை சொல்ல விரும்பல. கவர்ச்சியா, ஏன்னா அவன் தெரிஞ்சிருச்சு கவர்ச்சியா அந்த ஒரு போட்டோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த கிளிக் ரேட் அதிகமாகுது. உடனே அப்படியே அவன் இத்தனைக்கும் அவன் பொண்டாட்டி. அது அதனால வெளிப்படையா சொல்ல மாட்டான், மறைமுகமா போட்டு போவான் தமிழ்ல மட்டும். அப்ப அது அந்த சேனலை பார்த்தவங்களுக்கு தெரியும். இது என்ன மாதிரியான உளவியல், என்ன மாதிரியான மனுஷனீலாம், மனுஷனடா நீலாம், அப்படிதான் கேட்க தோணுது. இது வந்து நாளைக்கு உனக்கே பாதிப்பா அமையும். அது உனக்கு அப்பதான் புரிய வரும். இது சும்மா ஜாலிக்கு பண்றேன் அப்படின்னு நினைக்காத, ரொம்ப ஆபத்துல போய் முடியும் இதெல்லாம். ஸோ அதுதான், அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்றோம், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அதனால நாங்க சொல்றது என்னன்னா, திருடாதேன்னு தான் சொல்றோம். நீ எப்படி தப்பிக்கணும்னு நான் சொல்ல, திருடாத, ஏமாறாதுன்னு சொல்லிருக்கீங்க. மக்களை ஏமாறக்கூடாது. மக்களை ஏமாந்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் சுதர்சன் வந்து வெளியில வந்த உடனே என்ன பண்ணாங்க, அந்த கம்பெனி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை கொடுப்போம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போயிட்டு 1 மில்லியன் போட்டு வச்சுட்டாங்க. பாத்தீங்களா, போட்டு போன வேகத்துல போடுறாங்க. இங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுங்கடான்னா அது அரசியல் பேசுறாப்புல. இவங்களுக்கு அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றேன், நீ இங்க சப்ஸ்கிரைப் பண்றியோ பண்ணலையோ, ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்பாங்க எல்லாத்தையும். அந்த வியூஸ் எப்பவுமே போய்கிட்டே இருக்கும். நம்ம வீடியோஸோட ரீவாட்ச் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அப்பவே சொன்னோம் இப்பவே சொன்னோம். என்ன சொல்றேன்னா, அது அப்பவே சொல்லும் போது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நடக்கிற உண்மைனாச்சும் தெரிய வரும். முடிஞ்ச வரைக்கும் அதனால. ஆனா நான் அதன் கூட நம்ம அதிகமா கேட்க மாட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட கேட்க மாட்டோம். அதனாலதான் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா மெதுவா ஏறிட்டு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு நான் கேட்கறேன், தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. 3 lakhs சீக்கிரம் ரீச் பண்ணணும். ஒரு மைல் ஸ்டோன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆமா, அது எங்க அது அப்படியே நிக்குது. 3 லட்சம் சீக்கிரம் பார்க்கணும். ஏன்னா நீங்க ஏதோ வாங்கி தரேன் சொல்லியிருக்கீங்க எனக்கு. அப்படியா? ஏதாவது பண்ணா போதுங்க, எனக்கு கொஞ்சம் அதை பார்த்து போட்டு விடுங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம யூடியூப் காலங்கள் மாற மாற வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா நம்மளை ஏமாத்துறதுக்கு ஐடியாக்களை யோசிச்சுட்டு வராங்க தெரியவா. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு லேயர்ல தான் சொல்லியிருக்கோம், இன்னும் பல விஷயங்கள் பேசல, மக்கள் தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது, ஏமாத்துவன் இருப்பான்,
எப்பவுமே இருப்பான். நீங்கள் ஏமாறாதீர்கள், நீங்கள் உங்களை நல்வழிப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தவங்க மேல எடுத்த உடனே போய் நம்பிக்கையை வச்சு தொலையாதீங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப சொன்னேன். நான் ஏன் அப்படி சொல்றேன், நம்பிக்கை வச்சு ஏமாந்தவனாக இருக்கிறதால நான் சொல்றேன். நான்லாம் நம்பினேன், எவ்வளவோ நம்பின ஆட்கள்லாம் எனக்குலாம் முதுகுல வந்து அழகா தத்தக்குன்னு குத்திட்டு போனவங்களாம் இருக்கிறான், பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் வேற வழி இல்லை. அந்த நம்பிக்கை வச்சு ஏமாறாதீங்க, விட்டுருங்க. ஒரு 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 லெவலோடய இருந்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து நீங்க சேஃபா இருப்பீங்க. என்னடா இவனும் இப்படி அவனும் இப்படியான உங்களுக்கு மக்கள் மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். அதனால அது வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இவர் ஒண்ணு சொல்றாரு, கேட்டுக்கோங்க, ஓகே. அதுக்கப்புறம் உங்களுடைய அறிவையும் உங்களோட உண்மைத்தன்மையும் உங்களோட தேடலையும் பயன்படுத்தி விஷயங்களை உணர்ந்து கொள்ளுங்கிறதான் சொல்றேன். யோசிக்க வைக்கும் ஐ ஓப்பனிங் வீடியோ. மிக்க நன்றி பாரு. நன்றி.